இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக உபயோகமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். இன்றைக்கி தமிழில் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த தலையங்கத்தின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம் என்று சொல்லி. எஸ், யுவர் ரைட். அந்த நிர்வாண மனிதன் யார் என்ற தலைப்பின் கீழாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹூ வாஸ் தட் நேக்கட் மேன்? மார்க்கு சுவிசேஷத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, மனித வரலாற்றிலேயே மிக முக்கியமான அந்த கடைசி இரவில் நடந்த ஒரு நிகழ்வு மார்க்கு சுவிசேஷத்தில் பதிவாகி உள்ளது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட போது அவரை பின்தொடர்ந்து வந்த ஒரு மனிதன் காவலர்களிடம் சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்து முற்றிலும் நிர்வாணமாக அங்கிருந்து ஓடி விடுகிறான். ஆனால் அவனது பெயர் குறிப்பிடப்படவில்லை. அவனை குறித்து எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. வெறும் 2 வசனங்களில் மட்டுமே இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. மார்க் 14வது அதிகாரம் 51லேருந்து 52 வசனத்தை சுட்டி காட்டி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு நம்ம இன்றைக்கி விடையை தியானிக்க போகிறோம். சரி, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க் சாப்டர் 14, 51-52. ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடிப்போனான். மொத்தமே 2 வசனங்கள் தான். அதாவது மூல கிரேக்க மொழியில் 42 வார்த்தைகளிலே இது முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அதன் பிறகு அந்த மனிதன் வேதத்திலிருந்து என்றென்றைக்குமே மறைந்து விடுகிறான். அந்த மனிதனை பற்றி எங்கேயும் இந்த சுவிசேஷத்தில் நம்ம பார்க்க முடியாது, இல்லைங்களா? இதை ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு குறிப்பு என்று ஒதுக்கி தள்ளுவதற்கு முன் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 4 சுவிசேஷ புத்தகங்களிலேயே மார்க் எழுதிய சுவிசேஷ புத்தகம்தான் மிகவும் சுருக்கமானதாகும். இதில் வீணான சொற்களோ தகவல்களோ இல்லை. மாறாக ஒவ்வொரு வாக்கியமும் மிகுந்த கவனத்துடனும் நோக்கத்துடனும் எழுதப்பட்டவையாகும். இதில் இடம்பெறும் ஒவ்வொரு விவரமும் அதற்கே உரிய முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. எனவே நள்ளிரவில் இயேசு கைது செய்யப்படும் அந்த மிக தீவிரமான தருணத்தின் நடுவே நிர்வாணமாக ஓடும் ஒரு மனிதனை பற்றி மார்க் குறிப்பிடுகிறார் என்றால் அதற்கு ஏதோ ஒரு முக்கிய காரணம் இருக்குமோ என்ற எண்ணம் நமக்கு வருவது இயல்பு தான். அதில் ஒரு தப்பும் இல்லை. ஆனால் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இரவின் தொடக்கத்திற்கே நாம் மீண்டும் செல்ல வேண்டும். அந்த சீனுக்குள்ளே நம்ம போகணும். அந்த சீன் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. அது ஏறக்குறைய கிபி 33ஆம் ஆண்டு வாக்கில் ஒரு வியாழக்கிழமை மாலை பொழுது பஸ்கா பண்டிகை காலம் என்பதால் ரோமானிய பேரரசின் பல பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான யூத குடும்பங்கள் இந்த பண்டிகைக்காக எருசலேம் நகரத்துக்கு வந்துள்ளன. அதே வேளையில் பழைய நகரத்தின் ஒரு பகுதியில் உள்ள மேல் அறையில் இயேசுவின் கடைசி ராப்போஜனம் அவருடைய 12 சீஷர்களுடன் நடைபெறுகிறது. அத்தருணத்தில் அவர்களை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்றும் இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்றும் இயேசு சொன்னவுடன் நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்று பேதுரு உடனடியாக மறுப்பு தெரிவிக்கிறதெல்லாம் அந்த சீனில் நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. அதற்கு பிறகு இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், சேவல் 2 முறை கூவுவதற்கு முன்பாகவே நீ 3 முறை என்னை மறுதலிப்பாய் என்று கூறிய பிறகு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எருசலேமிலுடைய இருண்ட வீதிகள் வழியாக நடந்து கெத்செமனே என்ற இடத்துக்கு வருகிறார்கள். அது பார்த்திங்கன்னா ஒரு பழமையான ஒலிவ மரங்கள் நிறைந்த ஒரு தோப்பாக இருந்தது. அங்கே பேதுரு, யாக்கோப்பு மற்றும் யோவான் ஆகியோரை தோட்டத்தின் உட்பகுதிக்கு இயேசு அழைத்து சென்று அவர்களிடம் என்ன சொல்கிறாரு? என் ஆத்துமா மரண வேதனைக்குள்ளாகும் அளவுக்கு துயரம் கொள்ளுகிறது, இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி கொஞ்சம் தூரம் போய் என்ன பண்ணுறார்? முகங்குப்பை விழுந்து அவர் ஜெபிக்கிறார். கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று தன் பிதாவிடம் கெஞ்சுகிறார். ஆயினும் என் விருப்பப்படி அல்ல உம்முடைய விருப்பப்படி ஆகட்டும் என்று 3 முறை ஜெபிக்கிறார். பிறகு பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் மற்றும் மூப்பர்களால் அனுப்பப்பட்ட ஆயுதம் ஏந்திய ஒரு கூட்டம் அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள் நுழைகிறது. அந்த கூட்டத்தின் முன்னால் யூதாஸ் காரியோத்து நடந்து வருகிறான்.
அவன் ஏற்கனவே படை வீரர்களிடம் நான் யாரை முத்தமிடுகிறோனோ அவர்தான் நீங்கள் தேடும் நபர் என்று கூறியிருந்ததால் அவன் நேராக இயேசுவிடம் சென்று ரபி என்று கூறி அவரை முத்தமிடுவதை படை வீரர்கள் பார்த்ததும் இயேசுவை பிடிக்க பார்க்கிறார்கள். உடனே சீஷர்கள் எல்லோரும் அவனை இயேசுவை விட்டுவிட்டு ஓடி போனார்கள். அதாவது பாருங்கள், சில மணி நேரங்களுக்கு முன்பு தான் அவரோடு பந்தியில் அமர்ந்து உமக்கு எல்லோரும் விசுவாசமாக இருப்போம் என்று சொன்ன ஒவ்வொரு சீஷர்களும் அந்த இருளிலே ஓடிவிட்டார்கள். முக்கியமாக இயேசுவை மறுதலிப்பதற்கு முன்பாகவே நான் இறந்து விடுவேன் என்று கூறிய பேதுருவும் அங்கிருந்து ஓடிவிட்டார். மகிமையில் இயேசுவின் வலது மற்றும் இடது பக்கங்களில் அமர விரும்பிய யாக்கோப்பு யோவானும் கூட ஓடிவிட்டனர். சில நொடிகளிலே பார்த்திங்கன்னா அந்த தோட்டமே, அந்த கெத்செமனே தோட்டமே மொத்தமாக இயேசுவை தனியாக விட்டுட்டு காலியாக எல்லாம் ஓடிட்டாங்க. ஆயுதமேந்திய அந்நியர்களுக்கு மத்தியில் இயேசு மட்டும் தனியாக இப்பொழுது நிற்கிறார். அத்துடன் அந்த காட்சி முடிந்திருக்க வேண்டும். அப்படியே நம்ம அந்த வசனத்தை படிச்சுன்னு வந்தால் தெரியும். ஆனால் எதிர்பாராத விதமாக பாருங்கள், மார்க் மேலும் 2 வசனங்களை அதில் சேர்க்கிறார். அதாவது ஒரு வாலிபன் இயேசுவை பின்தொடர்ந்து வந்ததாகவும் அவன் தன் உடலில் ஒரு மெல்லிய துணியை மட்டுமே அணிந்திருந்ததாகவும் அவர்கள் அவனை பிடித்தபோது அவன் அந்த துணியை அங்கேயே விட்டுவிட்டு நிர்வாணமாக ஓடியதாகவும் பதிவு செய்திருக்கிறார். எனவே இயேசுவை பின்தொடர்ந்து வந்த அந்த நபர் மட்டும் கடைசியாக இருந்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம், இல்லைங்களா? ஆனால் அவர் அந்த 12 சீஷர்கள் ஒருவர் அல்ல, வேறொருவர். ஏன்னா எல்லா சீஷர்களும் ஓடிட்டாங்க. அப்படியானால் அந்த மனிதன் யார்? கடந்த 2000 ஆண்டுகளாக அறிஞர்களும் போதகர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் இது குறித்து தங்களுடைய ஊகங்களை முன்வைத்துள்ளனர். ஆரம்ப கால திருச்சபையார்களிடத்திலேயே இது குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் இருந்தது. சிலர் அந்த வாலிபன் இயேசுவின் சகோதரனான யாக்கோப்பு என்று கருதினர். ஏன் என்று கேட்பீர்களானால், யாக்கோப்பு தன் வாழ்நாள் முழுவதும் சணல் ஆடைகளையே அணிந்திருந்தார். அதனால் யாக்கோப்பை தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சிலர் சொன்னாங்க. சிலர் என்னென்னா இல்லை அப்போஸ்தலனான யோவான் என்று ஏன்னா 12 அவன் தான் பார்த்திங்கன்னா யோவான் தான் பார்த்திங்கன்னா மிகவும் இள வயது, அதனால் அவராக கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் இந்த 2 கருத்துக்களிலுமே ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கிறது. அதாவது 50வது வசனத்தில் மார்க் என்ன சொல்கிறார் பாருங்கள், சீஷர்கள் அனைவரும் இயேசுவை விட்டு ஓடிவிட்டதாக தான் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ மார்க் ஏற்கனவே சொல்லிட்டாரு சீஷர்களெல்லாம் போயிட்டாங்க. அப்போது கண்டிப்பாக அது அந்த வாலிபன் 12 சீஷர்கள் ஒருவராக நிச்சயமாக இருக்க முடியாது. எனவே இங்கு தான் மிகவும் பிரபலமான ஒரு கோட்பாடு முன்வைக்கப்படுகிறது. இந்த சுவிசேஷத்தின் ஆசிரியரான மார்க்கு தான் அந்த வாலிபன் என்று பல வேதாகம வல்லுநர்கள் கருதுகின்றனர். அவரது முழு பெயர் யோவான் மார்க்கு. அவர் எருசலேமை சேர்ந்த ஒரு வாலிபன். இந்த கோட்பாட்டை உறுதிப்படுத்தும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது என்னன்னா, அதுக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் ஆக்ட்ஸ் சாப்டர் புத்தகத்தில் எருசலேமில் இருந்த ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் யோவான் மார்க்குவின் தாயாரான மரியாவின் வீட்டில் கூடி வந்ததாக அப்போஸ்தலர் நடபடிகள் 12:12 குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை அவங்க ஆதாரமாக சொல்கிறாங்க. இயேசு தனது கடைசி ராபோஜனம் நடத்திய மேல் வீடு இதே வீட்டில்தான் அமைந்திருந்தது என்று அவர்கள் பலரும் என்ன சொல்கிறாங்க, இதை தான் நம்புகிறாங்க. இது உண்மையாக இருந்தால் நிகழ்வுகளின் அந்த கால வரிசையும் மிக சிறப்பாக பொருந்தும். இந்த கோட்பாடு தான் உண்மைன்னு இருந்தால் நிச்சயமாக இது கண்டிப்பாக பொருந்தும். எப்படின்னு பார்க்குறீங்களா, இயேசுவும் அவரது 12 சீஷர்களும் மார்க்குவின் குடும்ப வீட்டில் பஸ்கா பண்டிகை உணவை உண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளணும். அப்படியே வாங்க, அந்த கோட்பாடு உண்மையாக இருந்தால் இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்பொழுது அந்த வீட்டில் அந்த 14-15 வயசுடைய அந்த வாலிபனான அந்த மார்க்கும் இருந்திருக்க வேண்டும். உணவுக்கு பிறகு இயேசுவும் 11 சீஷர்களும், ஏன்னா துணிக்கையை வாங்கி கொண்டு இவன் கிளம்பிட்டான் யூதாஸ், இல்லைங்களா? 11 சீஷர்களும் கெத்செமனே தோட்டத்திற்கு சென்ற பின்னர் சிறிது நேரம் கழித்து இயேசுவை தேடி யூதாஸ் படை வீரர்களுடன் அந்த வீட்டிற்கே திரும்பி வந்திருக்க வேண்டும். அப்போது அங்கே நடந்த ஒரு இயேசுவை தேடுகிற ஒரு அமளியால் தூக்கத்திலேருந்து எழுச்சிக்கிட்ட இந்த மார்க்கு பக்கத்தில் இருந்த அந்த துப்பட்டியை வண்டி எடுத்து போத்திக்கிட்டு அங்கேருந்து இயேசுவை எச்சரிப்பதற்காக கெத்செமனே தோட்டத்திற்கு அவங்கள ஃபாலோ பண்ணி கூட வந்திருக்கலாம்.
இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இப்போ தூரத்தில் இவன் அந்த அந்த படை வீரர்களை ஃபாலோ பண்ணிட்டு வர்றத அந்த படை வீரர்கள் பார்த்தபோது அவனை பிடிக்க முயலும் போது அவன் அந்த துப்பட்டியை விட்டுட்டு நிர்வாணமாக ஓடிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கோட்பாடு உண்மையானால் இந்த 2 வசனங்களும் தற்செயலாக அமைந்தவை அல்ல. ஏன்னா அது உண்மையாக இருந்ததல்ல. மாறாக அவை மார்க்குவின் தனிப்பட்ட ஒரு முத்திரையாகும். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, அதாவது ஒரு ஓவியர் தனது ஓவியத்தின் ஒரு மூலையில் தனது முகத்தையோ அல்லது கையை எடுத்தையோ மறைத்து வரைவது போல மார்க் தனது சுவிசேஷ புத்தகத்தில் தன்னையும் ஒரு பகுதியாக இணைத்து கொண்டார். நிறைய ஆத்தர்ஸோட புக்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், தன்னை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணும்போது அழகாக தங்களை தாழ்த்தி அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறத நிறைய புக்ஸ் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த ஆத்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம கூட பேசும்போது கூட நம்மளை யாருன்னு காட்டிக்கும் போது ரொம்ப தாழ்மையாக சொல்லுவேன், அடியேன் தான் அந்த நேரத்தில் அவங்க கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி இது ஒரு மார்க்கினுடைய ஒரு தனிப்பட்ட முத்திரை என்று கூட நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்க, அவர் சொல்லும் ஒரு விஷயம் பணிவையும் அதே சமயம் துணிச்சலையும் வெளிப்படுத்துகிறது. அதாவது அன்று இரவு தானும் அங்கு இருந்ததாகவும் தானும் அந்த தவறை இழைத்ததாகவும் தான் அவர் கூறுகிறார். நானும் தான் அங்கே இருந்தேன், அதே சமயத்தில் நானும் தான் தவற விட்டுட்டேன், நானும் தான் ஓடிட்டேன் அப்படின்றது தான் அர்த்தம் இல்லைங்களா? ஆனால் இந்த வசனங்கள் பெரும்பாலான வாசகர்கள் கவனிக்க தவறிய வேறொரு விஷயமும் மறைந்துள்ளது. அது ஒரு குறிப்பிட்ட கிரேக்க சொல்லிலிருந்து தொடங்குகிறது. மார்க் விவரிக்கும் அந்த அந்த துப்பட்டி, அது ஆங்கிலத்தில் லினன் கிளாத்துன்னு இருக்குது. அது சிண்டோன் என்ற ஒரு மூல கிரேக்க மொழியில் அழைக்கப்படுகிறது. இது சாதாரணமான ஒரு ஆடை அல்ல, அது உயர்தரமான விலை உயர்ந்த லினன் துணி. பொதுவாக யூத கலாச்சாரத்தில் அத்தகைய துணி இறந்தவர்களை அடக்கம் செய்ய பயன்படுத்தப்பட்டது. அதாவது ஒரு சடலத்தை கல்லறையில் வைப்பதற்கு முன் அதை சுற்றி போர்த்தப்படும் ஒரு துணியாகும். இந்த சிண்டோன் என்ற அந்த சொல் பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் 4 முறை மட்டுமே வருகிறது. அவற்றில் 3 முறை இயேசுவின் சடலத்தை அடக்கம் செய்வதற்காக அரிமத்தியா ஊர் யோசேப்பு பயன்படுத்திய துணியை குறிக்க இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மத்தேயு 27, மார்க் 15, லூக்கா 23 ஆகிய அதிகாரங்களில் அனைத்திலும் பார்த்திங்கன்னா அந்த 3 முறை இந்த சிண்டோன் என்ற வார்த்தை சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அதுவும் அந்த யோசேப்பு உடைய சீனில் தான் இது வர்றதை நம்ம பார்க்கலாம். 4வது முறையாக இச்சொல் தோன்றும் இடம் கெத்செமனே தோட்டத்தில் இருந்த அந்த வாலிபனின் உடலில் உள்ள துணியை குறிக்கும் இடம்தான். மொத்தமே 4 இடம், இதில் ஒரு இடம். இங்கே தான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு முக்கிய விவரம் இருக்கிறது பாருங்கள். அவமானகரமான சூழ்நிலையில் அந்த வாலிபனிடமிருந்து கழட்டப்பட்ட அதே துணி இயேசுவின் மரணத்தின் போது அவரை சுற்றி போர்த்தப்பட்ட துணியாகவும் அமைகிறது. இப்போது இந்த துணியை வைத்து தான் அவரை சுற்றினார்கள் அப்படி என்பது நம்ம ஆப்டாக எடுத்துக்க முடியாது. பட் இந்த துணியும் அவரை சுற்றி அந்த துணியும் ஒரே துணி தான். ஓகேங்களா? அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். தோல்வியுற்ற அந்த சீசனின் ஆடை இரட்சகரின் அடக்க துணியாக மாறுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இலக்கிய ரீதியாக பார்த்தால் இயேசு அந்த வாலிபனின் அவமானத்தை தாமே ஏற்றுக்கொண்டு அதை தம்முடன் கல்லறைக்கு எடுத்து செல்லுகிறார் என்பதாக பொருள்படும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம ஒரு உருவகமாக பார்த்து சொல்கிறேன். இது ஒரு பரிமாற்றம் என்று தான் நானும் விசுவாசிக்கிறேன். இயேசு அவமானத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார், மார்க்கு மகிமையை பெறுகிறார். யோவான் மார்க்குவின் மீது உள்ள கதையை நீங்கள் இன்னும் அறிந்திருந்தால், அதுக்கப்புறம் அவரோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் எப்படி போச்சு இந்த மார்க்கு அப்படின்ற கதையை நீங்கள் அறிந்திருந்தால், நிச்சயமாகவே இந்த தோல்வி மற்றும் மீட்சியின் முறை ஒரு முறை நடந்த நிகழ்வு அல்ல என்பது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ தான் அவர் தோத்தாரா, மீண்டும் ஒரு முறை தோத்தாரா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அவருக்கு எப்படி போச்சு அப்படின்றத நம்ம பைபிளில் நிச்சயமாக பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் தங்கள் முதல் மிஷினரி பயணத்தை தொடங்குகிறார்கள். நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அவர்கள் இளம் வயதான அந்த யோவான் மார்க்குவை தான் தங்கள் உதவியாளராக உடன் அழைத்து செல்லுகிறார்கள். ஆனால் பயணத்தின் பாதியிலே மார்க்கு விலகி விடுகிறார்.
இது அடுத்த தோல்வியாக நான் பார்க்கிறேன். அப்போஸ்தலர் 13:13 எளிமையாக இதை கூறுகிறது. யோவான் அவர்களை விட்டு எருசலேமுக்கு திரும்பி போனான். இந்த யோவான் மார்க் அவங்களை விட்டு விலகிட்டான்றது அழகாக போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த வசனம் எந்த காரணத்தையும் கூறவில்லை. எதனால்? ஒருவேளை அந்த பயணம் மிகவும் கடினமாக இருந்திருக்கலாம், இல்லை சொந்த ஊரை பற்றி நினைப்பு வந்திருக்கலாம், இல்லை ஒருவேளை அவர் பயந்துருக்கலாம். இது போன்ற எந்த காரணமும் சொல்லலை. ஆனாலும் காரணம் எதுவாக இருந்தாலும் சரி, பவுல் அதை ஒரு பெரிய தோல்வியாக தான் கருதினார். அது எந்த அளவுக்கு பெரிய தோல்வி என்றால், பர்னபா 2வது பயணத்தை மார்க்கை தன்னுடன் அழைத்து செல்ல விரும்பிய போது 2வது பயணத்தில் பவுல் மறுத்து விடுகிறார். இதன் நிமித்தம் பாருங்க, கருத்து வேறுபாடு மிகவும் கடுமையாக இருந்ததால் பவுலும் பர்னபாவும் பிரிந்து அதன் பிறகு ஒருபோதும் ஒன்றாக பயணம் செய்யவில்லை என்று அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அப்போது எவ்வளோ பெரிய விளைவை கொடுத்துருக்கு பாருங்கள். முன்பு ஒரு தோட்டத்திலிருந்து, அந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஓடிப்போன மார்க்கு இப்போது ஒரு ஊழிய பணியிலிருந்தும் ஓடி போயிருந்தார். ஆனாலும் பர்னபாஸ் பாருங்க, மார்க் மீது ஒரு அவரால் அந்த நம்பிக்கையை எடுக்க முடியல. மார்க் மீது உள்ள நம்பிக்கையை அவர் மீண்டும் மார்க்கை கைவிடக்கூடாது என்பதற்காகவும் என்னவோ தெரில, அவர் மார்க்கையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர் பாருங்கள், மார்க்கை தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு அவருக்கு வழிகாட்டி ஒரு மறு வாய்ப்பையும் அளித்தார். காலப்போக்கில் மெதுவாக இது ஒரு அமைதியான ஒரு சமாதானமான ஒரு மாற்றமாகவும் நிகழ்ந்துருச்சு. பார்த்துக்குங்க, கொலோசியர் 4வது அதிகாரத்தில் பவுல் மார்க்கை இப்போ குறிப்பிட்டு என்னன்னு கூப்பிட்றாரு பாருங்க. அவர் உங்களிடம் வந்தால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சபைக்கு அவர் அறிவித்துகிறார். பவுல் உங்களிடம் வந்தால் அவனை ஏற்றுக்கங்கன்றார். அப்போது அவனுக்குள்ள ஒரு மாற்றம் திருப்பி வந்ததாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? என்று சபைக்கு அறிவுறுத்தார். அவருக்கான வாய்ப்பு கதவு பாருங்கள் மீண்டும் மீண்டும் திறக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பிலமோன் 24வது வசனத்தில் பாருங்கள், பவுல் மார்க்கை தனது உடன் ஊழியக்காரர் என்று அழைக்கிறார். பின்னர் பவுலின் வாழ்நாளின் இறுதி கட்டத்தில் ரோமானிய சிறையில் இருந்தவாறே அவர் தீமோத்தேயுவுக்கு இவ்வாறு எழுதுகிறார். நான் வசனத்தை படிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11வது வசனம். மார்க்கை அழைத்து கொண்டு என்னிடம் வா, ஏனெனில் என் ஊழிய பணிக்கு அவன் மிகவும் பயனுள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். எனவே ஒரு காலத்தில் தோல்வி உற்றவர், தோல்வி அடுத்து தோல்வி, தோய்வு, இப்படி எல்லாம் சந்தித்த அவருக்கு இப்போ பாருங்கள், பவுலால் நிராகரிக்கப்பட்ட அதே நபர் தான் இப்பொழுது அவருக்கு பயனுள்ளவராக கருதப்படுகிறார். முன்பு கெத்செமனே தோட்டத்தின் வழியாக நிர்வாணமாக ஓடிய அதே நபர் இப்பொழுது பவுலின் அருகிலேயே இருக்க வேண்டிய ஒருவராக மாறுகிறார். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 5வது அதிகாரம் 13 வாசிக்கிறேன் பாருங்க. பாபிலோனில் இருப்பவளும் என் மகனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் என்று பேதுரு சொல்கிறத பார்க்கலாம். அப்போஸ்தலன் அங்கே பேதுரு, அன்றைக்கி இதே பேதுரு தான் அன்னைக்கு இரவு அந்த கெத்செமனே தோட்டத்தில் பாருங்கள் இயேசுவை 3 முறை மறுதளித்த அதே பேதுரு தான் நிர்வாணமாக ஓடிப்போன இந்த மனிதனை தனது மகன், எனது குமாரன் என்று அழைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இருவரையும் மீட்டெடுத்த கிருபையால் பிணைக்கப்பட்ட 2 தோல்விகள் இவர்கள். ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். வேத ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் வியக்க வைக்கும் ஒரு விஷயம் இங்கே பதிவு செய்திருக்கிறாங்க. அது என்னன்னா, கெத்செமனே தோட்டத்தில் உடலில் எந்த ஆடையுமின்றி நிர்வாணமாக ஓடிப்போன அந்த வாலிபன்தான் பிற்காலத்தில் எழுதப்பட்ட சுவிசேஷ புத்தகங்களிலேயே முதலாவதான புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் குறித்த மிக முந்தைய பதிவு இந்த மார்க்குவின் சுவிசேஷமாகும். இதுக்கப்புறம் தான் மற்ற சுவிசேஷங்கள் எல்லாம். அதாவது எப்படின்னா, பெரும்பாலான இது கிபி 65 முதல் 70 அந்த காலகட்டத்தில் இது எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மத்தேயு மற்றும் லூக்கா ஆகியோர் தங்கள் சுவிசேஷ புத்தகங்களை எழுதுவதற்கு இந்த மார்க்கின் சுவிசேஷ புத்தகம் அடிப்படையாக அமைந்ததாக கருதுகின்றனர். இப்போ நீங்கள் சற்று கொஞ்சம் நீங்களே சிந்திச்சு பாருங்களேன். இப்போது ஒரு காலத்தில் நிர்வாணமாக அவமானத்துடன் ஓடிப்போன அதே மனிதர் தான்
இயேசுவின் உயிர்த்தெழுதல் குறித்த வரலாற்றை முதலில் எழுதுகிறார். ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. தேவனுடைய வழிமுறை நொறுக்கப்பட்டவர்களை புறக்கணிப்பதல்ல, தேவனுடைய வழிமுறை அவர்களுக்கு ஆடை அணிவிப்பதே. ஆமென். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பாருங்க, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தாங்கள் நிர்வாணியாக இருப்பதை உணர்ந்த பிறகு தோளினால் ஆடைகளை செய்து தேவனே அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எனவே உங்களிடம் நான் முன்வைக்கும் கேள்வி இதுதான். இப்பொழுது நீங்கள் எதை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? எந்த தோல்வி உங்களை தேவன் என்னை பயன்படுத்த முடியாது என்று நினைக்க வைக்கிறது? ஒன்றை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தன் ஆண்டவர் கைது செய்யப்பட்ட போது பயந்து ஓடிய ஒரு வஸ்திரமற்ற வாலிபனை முதல் நற்செய்தி நூலை, முதல் சுவிசேஷ புத்தகத்தை எழுதியவராக தேவனால் மாற்ற முடியும் என்றால், நீங்கள் செய்த எந்த ஒரு காரியமும் அவருடைய கிருபைக்கு அப்பாற்பட்டது அல்ல. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மாறாதவருங்க. அவர் உங்களை கைவிடவில்லை. அவரிடம் ஓடுங்கள், அவர் உங்களை திருப்பி அனுப்ப மாட்டார். இந்த கதையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவமானம் ஒருபோதும் இறுதியானது அல்ல. ஐயோ எனக்கு இந்த அவமானம், ஐயோ அந்த அவமானம், இதோடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்டோரியை நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு. ஸோ அந்த வாலிபன் யாருன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு தலையங்கத்தோடு பல சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லிட்டு வரேன். இதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி தான். கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகை காத்து கொண்டிருக்கும் இந்த மணவாட்டி சபையை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா. ஆமென்.